Now we are going to see one more problem in the potential energy approach. Determine the displacements of nodes 1 and 2 in the spring system as shown in the figure. Use minimum potential energy approach. That is, the spring has been given K1, K2, 3 springs are attached together, the 2 ends are fixed. And the force 1 is given 100 Newton and the force 2 is given 80 Newton and 3 constants are given. And you want to find out, assemble the equations of an equilibrium. You have to assemble the equations of equilibrium, that's all. It is the spring is in equilibrium. The spring is in equilibrium. So first there are 2 nodes. Only 2 nodes are there. And this spring and this spring was they played by 100 Newton force. இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கையும் ஒரு ஃபோர்ஸ் 100 நியூட்டன் தான் தள்ளுது இந்த சைடு. அப்போ அது அங்கேருந்து ஒரு ஃபோர்ஸு இழுக்குது. அப்போ 2 நோட்ஸ். அப்போ இந்த இடத்துல வர டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே இழுக்கும் போது வர டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும். சப்போஸ் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் u1, சப்போஸ் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் will be u1. If it is u2, it will be u2. So இந்த ரெண்டுத்துல சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு because the system is in equilibrium. Equilibrium இருக்க போய் தான் this is u1 and this is u2. ரெண்டும் சேம் லைனில் இருக்கு. So the pulling force will be 100 Newton. As per the force the spring extends. அதே மாதிரி இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஃபோர்ஸ் u1ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல உள்ள ஃபோர்ஸு இப்போ இங்கே வந்து ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும். இது u2 minus u1. ஸோ த டிஃப்ரென்ஸ் ஆஃப் போத். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிவன் டேட்டாஸ் எல்லாம் எழுதிட்டு இது வந்து K1 X1 இது பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்ரோச் தான். இப்போ பொட்டன்ஷியல் அப்ரோச்சில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம அதெல்லாம் எழுதிட்டேன். X1 is equal to u1, X2 is equal to u1 எழுதியிருக்கேன் பாரு. X3 is equal to u2 minus நோட் 3ல் வந்து u2 minus u1 டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல 3 எழுதியிருக்கேன். இந்த இடத்துல 1 and 2 தான். 1 and 2 இந்த இடத்துல தான் எழுதியிருக்கேன். ஸோ you must be knowing that this displacement is u1 and this displacement is also u1 and this displacement is u2 minus u1. ஸோ ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து இந்த சைட்லேருந்து ஃபோர்ஸ் இருக்குது, அந்த சைட்லேருந்து ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ அந்த ரெண்டு ஃபோர்ஸோட டிஃப்ரென்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ u2 minus u1. ஸோ இப்போ நான் வந்து பொட்டன்ஷியல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி வைக்கேன். ஸ்ட்ரெயின் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கு K1 X1 ஸ்கொயர். அது வந்து இது வந்து K1 X1 ஸ்கொயர் தான். வெரி X2 ஸ்கொயர் we have written X2 square cos X3 square F1 minus F1 u1 minus F2 u2. ஸோ இந்த ஃபோர்ஸை நான் எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி. இந்த X2வும் X1ம் சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் தான் அங்கே ஆக்ட் ஆகுது, சேம் லைனில் இருக்குது ஈக்விலிபிரியமில். ஸோ பிடிச்சி இழுக்கும்போது ரெண்டுமே சேம் அமௌண்ட்டு தான் மூவ் ஆகும். ஸோ அதான் எழுதியிருக்கேன் u1 ஸ்கொயர். இங்கே வந்து K3 u2 minus u1 the whole square minus 100 u1 கொடுத்துருக்கான். அந்த 100 வேல்யூ இந்த 80 வேல்யூவும் கொடுத்துருக்கான் 80 u2. ஸோ நம்ம இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு இப்படி ஒரு வேல்யூ கிடைக்கிது. ஸோ 2 இந்த சைடு போயிடும். இந்த சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ண u1 மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண, u2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பாரு u2 minus y1 the whole square. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 கீழே வந்துடும், 2 கேன்சல் ஆயிரும். u1 minus u1 இருக்குது. ஸோ minus u1 வெளியே வந்துடும். அதான் இந்த minus u1 போட்டிருக்கேன். minus 100 is equal to 0. ஸோ ரீஅரேஞ்சிங் த ஈக்குவேஷன்ஸ் இதை கம்ப்ளீட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு u1 u2 அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்தது இன்னொரு கான்ஸ்டன்ஸ் u2 இருக்குது. அப்போ d5 by du2 is equal to 0. அந்த ஈக்குவேஷன்ஸை எடுத்து டிஃப்ரென்ஷியேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை அசம்பிள் பண்ணிவிட்டு K1 வேல்யூ K2 வேல்யூ K3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை கொண்டு வரேன். எப்படி this into this இங்கே பாரு 235 into u1 100. இது உனக்கு தெரியும். this into this இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொண்டு சால்வ் பண்ணு, யூ வில் கெட். இதை இந்த ரெண்டு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி யூ வில் கெட். இங்கே பார்க்க வேண்டியது ஒன்று தான். இந்த ஃபோர்ஸில் வந்து 3 நோடு கிடையாது, 2 நோடு. 2 நோடு இருக்கும்போது 2 மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் தான் வருது. 3 நோடு இருக்கும்போது 3x3 மேட்ரிக்ஸ் வரும். ஸோ அக்கார்டிங் டு த நோட் த மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ஸ். ஸோ அந்த இதை நீ கவனிச்சோம். அப்போ அதே மாதிரி இங்கே பாரு, இங்கே ரெண்டுமே ஒரு ஃபோர்ஸ் சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது. அப்போ ரெண்டுமே சேம் அமௌண்ட் தான் வரும். அப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று தான், இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று தான். அப்போ இந்த இடத்துல தான் இங்கே வந்து இங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இங்கேயும் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போது இதோட டிஃப்ரென்ஸ் தான் இந்த இடத்துல இருக்க முடியும். So u2 minus u1 இங்கே இது 18 நியூட்டன் u2 minus u1 எழுது. ஓகே.
So this is the problem approach, potential energy approach. First direct approach at the equilibrium method, summation of all forces kandupidichittu, then you add it and equal it to zero. That is equilibrium method. Adutha the potential energy method. Potential energy method na strain energy minus the work done. Strain energy inge evlo namak kandu half kx square. Work done na force into displacement. Force into displacement. அப்போ அந்த நோடை பொறுத்து எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளேஷனில் எழுதுங்க. தட்ஸ் ஆல். நவ் நீங்கள் இப்போது வந்து ஒரு சின்ன ரீகாலிங், தட் இஸ் காஸ் எலிமினேஷன் மெத்தட். காஸ் எலிமினேஷன் மெத்தட் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்கள் யூனிட் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன், அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவோம். அதை சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் காஸ் எலிமினேஷன் மெத்தட். இந்த சால்வ் பண்ண மெத்தடை நீ என்ன பண்ணு, மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இப்படி எழுது. இதுக்கு பேர் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு கண்டுபிடிச்சி இதை எழுதி முடிச்சுட்டு நீ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு காலமில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எத்தனை மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, இது 3x3 மேட்ரிக்ஸு, இந்த ஃபோர்ஸை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கதா இங்கே எழுதியிருக்கேன். எழுதிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலமில் எது லார்ஜஸ்ட் நம்பர் பாரு, இங்கே 4. இந்த 4ல் உள்ள ரோ இருக்கு இல்லையா, இதை பைவர்ட் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பைவர்ட் எலிமெண்ட் இருக்குல்ல, இந்த ரோ அப்படியே மேலே கொண்டு போயிடணும். இந்த இடத்துல மேலே அந்த இடத்துல கொண்டு போயிட்டு என்ன எழுதியிருக்கேன், ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் காலம் சூஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் நேம் இட் அஸ் அ பைவர்ட். இந்த இதை 4. அப்புறம் அதை தூக்கி மேலே கொண்டு போயிடுவேன். ரீஅரேஞ்ச் த ரோஸ் டு மூவ் த பைவர்ட் எலிமெண்ட் டு த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் காலம். இந்த இடத்துல கொண்டு போயிடுறேன். எல்லாத்தையும் கொண்டு போனோம். 4 அப்படியே ரோவை மாற்றணும். ஸோ now make the pivot element as a 1. இது என்ன பண்ண, மேலே கொண்டு போன உடனே இந்த 4 மேலே போயிடல, இந்த 4 எலிமெண்ட்டை 1 மாற்று, 1 ஆக்கணும். 1 ஆக்கணும்னா எப்படி, டிவைடட் பை 4 போட்டுரு. டிவைடட் பை என்ன இங்கே இருக்கோ பைவட் எலிமெண்ட் இருக்கும், அந்த எலிமெண்ட்டால் டிவைட் பண்ணு. அந்த ரோ ஃபுல்லாக டிவைட் பண்ணினா என்ன ஆகும், அது 1 ஆகிடும். So make all the other component in the pivot column should be 0. இந்த பைவட் காலம், இந்த இடத்துல காலம் இருந்துச்சுன்னா, பைவட் காலம் இருந்துச்சுன்னா, இந்த பைவட் காலமில் எல்லாத்தையும் 0 ஆக்கிடணும். பைவட் காலத்தில் ரோ ரிடக்ஷன் பண்ணி 0 ஆக்கிடணும். 0 ஆக்கிட்டு எக்ஸப்ட் இந்த பைவட் எலிமெண்ட்டை மட்டும் விட்டுட்டு எல்லாம். அதுக்கப்புறம் தென் நெக்லெக்ட் த ஃபஸ்ட் ரோ. அதாவது அதுக்கப்புறம் என்ன பண்ண, இந்த மாதிரி மேலே கொண்டு வந்து 1 ஆக்கிட்டு ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் விட்டுட்டு ஒரு சப் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த சப் மேட்ரிக்ஸை திருப்பியும் என்ன பண்ணணும், பைவட் எலிமெண்ட் சூஸ் பண்ணணும். பைவட் எலிமெண்ட்டை 1 ஆக்கணும். பைவட் எலிமெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணணும். பைவட் எலிமெண்ட்டை 1 ஆக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், அந்த எலிமெண்ட்டில் அந்த இதில் உள்ள ஃபுல்லாக 0 ஆக்கணும். இதுதான் திருப்பி ஸ்பைரல். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இது வந்து 2x1 4x2 2x3 is equal to 15. 2x1 x2 2x3 is equal to -5. 4x1 plus x2 இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ். இது அப்படியே இந்த x1 x2எல்லாம் விட்டுட்டு இதை எழுதிட்டு இப்போ நான் பைவட் எலிமெண்ட் சூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு காலமில் தான் பார்க்கணும். சூஸ் த பைவட் எலிமெண்ட் இந்த ஃபஸ்ட்டு காலம், செலக்ட் த லார்ஜஸ்ட் ஆப்ஷன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு காலம் லார்ஜஸ்ட் நம்பர் இந்த 4. அப்போ இந்த எலிமெண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன்னா இதை பைவட்னு சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, rearrange the rows to move the pivot element to the top of the column. அதாவது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பைவட் எலிமெண்ட்டை தூக்கிட்டு இதை தூக்கி மேலே போட்டுட்டு இதை தூக்கி கீழே கொண்டு வந்துட்டேன். அந்த இடத்துக்கு ரீஅரேஞ்ச் தான் பண்ணிட்டேன். இது மேலே போயிடுச்சு ஃபஸ்ட்டுக்கு, அந்த மேலே உள்ளதை கீழே வந்துடுச்சு. இப்படி வந்துடுச்சு. இதை இப்போ என்ன பண்ணால் இந்த 4 1 ஆக்கணும். 4 1 ஆக்கணும்னா என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு பைவட் எலிமெண்ட்டை அடுத்து மேக் த பைவட் எலிமெண்ட் அஸ் அ 1 பை டிவைடிங் த ஃபர்ஸ்ட் ரோ பை பைவட். அந்த பைவட்டாலேயே டிவைட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி இப்படி ஒரு ஈக்குவேஷன் வந்துருக்கும். இப்போ ஈக்குவேஷன் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், மேக் ஆல் த அதர். இதான் பைவட் எலிமெண்ட்டோட காலம், இதான் பைவட். இந்த 2யும் 8யும் 0 ஆக்குங்கிறோம். எக்ஸப்ட் இதை மட்டும் பைவட் எலிமெண்ட்டை மட்டும் விட்டுட்டு 2யும் 8யும் 0 ஆகும். அதை தான் நான் செஞ்சுருக்கேன். ரோ ரிடக்ஷன் R2 R2 இந்த ரோ ஃபுல்லாக R2 - 2R1 அப்படின்னா என்ன அர்த்தம், R1 2ஆல் பெருக்கு R2ஓட கழிச்சுட்டேன்னா இந்த இடத்துல வரிசையாக எழுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பார்ப்போமே, R2 வந்து 2ங்கிற வேல்யூ இங்கே போடு. இந்த இருக்குது R2 ரோ 2 இதான், 2ஓட வேல்யூ இங்கே போடு. -2 × R1 வந்து 1. ஸோ 2 - 2 0 ஆகிடும். இங்கே 0 ஆகிடுச்சா, 0. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூ இதை 0 ஆகும். இப்போ நம்ம இதெல்லாம் 0 ஆக்கிட்டோம். இப்போ 7 ஆக்கிட்டு முடிஞ்சு போச்சு. அப்போ இப்போ இந்த காலமையும் விட்டுட்டு ஒரு சப் மேட்ரிக்ஸ் இருக்கும். இதுதான் சப் மேட்ரிக்ஸ். இந்த சப் மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். அதான் அந்த சப் மேட்ரிக்ஸை எழுதி காமிச்சிருக்கேன். இந்த சப் மேட்ரிக்ஸ் இதை என்ன பண்ணு,
திருப்பி ரிப்பீட் பண்ணு. இதில் லார்ஜஸ்ட் நம்பர் பாரு, இதில் லார்ஜஸ்ட் நம்பர் எதுனா இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். அப்போ இந்த லார்ஜஸ்ட் நம்பரை ரீஅரேஞ்ச் பண்ணு. ரீஅரேஞ்ச் பண்ணி இதை இங்கே கொண்டு வந்துட்டு இங்கேயும் கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணு, இதை 1 ஆக்கு, இதை 1 ஆக்கு. பைவட் எலிமெண்ட் இங்கே 14/4. அப்போ இந்த ரோஃபில் 1 ஆக்கணும்ல. இப்போ இன்ட்டு 4/4 14 மல்டிப்ளை பண்ணு. R2 இன்ட்டு 4/14 மல்டிப்ளை பண்ணி 1 ஆக்கிட்டு ஃபுல்லாக 1 ஆகி. இப்போ என்ன பண்ணணும், இந்த பைவட் எலிமெண்ட் 1 ஆன பிறகு இந்த சப்மேட்ரிக்ஸில் அதர் எலிமெண்ட் பைவட் காலத்தில் 0 ஆக்கணும். அப்போ இது 0 ஆக்கணும். இப்போ இது 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், அடுத்தது இங்கே R3 மைனஸ் R மைனஸ் 24. R3 என்னது, R3 மைனஸ் 2 இங்கே பாரு. R3 வந்து 2/4 போடு, 2/4 மைனஸ் 2/4 இன்ட்டு 1 2 மைனஸ் பண்ணால் 2/4 மைனஸ் 2/4 0 ஆகிடும். ஸோ இந்த அப்போ இங்கே ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கிடச்ச ஒன்று இது உனக்கு தெரியும், x1 x2 x3. ஸோ x3 வேல்யூ எவ்வளவு, இப்போ ஈக்குவேஷன் படி எழுதுகிறேன் பாரு. இந்த இடத்துல நீ வச்சு x1 minus 1/4 x2 minus 2/4 x3 is equal to 0. இங்கே 0 இருக்குது, x1 வேல்யூ கிடையாது. சே x1 x2 இந்த இடத்துல x2 இங்கே 12/14 x3 is equal to 60/14. ஸோ இங்கே 3 இருக்குது, 3 இந்த இடத்துல என்ன வரும், 3 equal x3 18/7 x3 is equal to 50/7. இந்த இடத்துல சாரி this is will be 18/7. This will be, this is 18/7, this will be 50/7. So 18/7 x3 is equal to minus 50/7. இந்த வேல்யூ ஃபுல்லாக கிடச்சிருச்சு. இதில் வந்து நீ என்ன பண்ணணும், இது பண்ணும்போது R3 வேல்யூவை இங்கே எழுதணும். இந்த இடத்துல எழுதும்போது இந்த வேல்யூ 0 ஆகிடும், இந்த வேல்யூ 18.7 ஆகிடும், இது minus 50/7 ஆகும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம வந்து பேக் சப்ஸ்டிடியூஷன்னு சொல்லுவோம், பின்னால் இருந்து போகிறது, x3லேருந்து கண்டுபிடிக்கிறது. அப்போ x3 is equal to என்ன, minus 50/7 into 7/18. அப்போ 50/18 ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி x3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு, x3 வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு, x2 கிடச்சிரும். x3 கிடச்சிரோன்னா x2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு, யூ வில் கோ x3 is equal to 2.7 x2 6. திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடி. ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடி. இந்த லார்ஜஸ்ட் நம்பர் எந்த ரோவில் இருக்கோ அந்த ரோவை மேலே கொண்டு போய்டு, அந்த இருந்த ரோவை மேலே கொண்டு போய்ட்டு மேலே உள்ள ரோவை பைவட் எலிமெண்ட் இருந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு பைவட் எலிமெண்ட்டை 1 ஆக்கு. 1 ஆக்கி முடிஞ்சிட்டு அந்த 1 ஆக்கு முடிஞ்ச உடனே அந்த பைவட் எலிமெண்ட் உள்ள ஃபஸ்ட் காலத்தில் எல்லாத்துலேயும் உள்ள எலிமெண்ட்டை 0 ஆக்கிடு. 0 ஆக்கிட்டு திருப்பி சப்மேட்ரிக்ஸ் அந்த ஃபஸ்ட்டு காலமையும் ஃபஸ்ட்டு ரோவையும் விட்டுட்டு ஒரு சப்மேட்ரிக்ஸ் கிடைக்கும். சப்மேட்ரிக்ஸை திருப்பி பைவட் எலிமெண்ட் கண்டுபிடி, திருப்பி சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணு அன்டில் யூ கெட் த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இதான் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இதுதான் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி கிடைச்ச உடனே பேக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணி யூ வேல்யூ x1 x2 x3 ஆர் u1 u2 u3 ஆர் v1 v2 v3 என்ன இருக்கோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் காஸ் எலிமினேஷன் மெத்தட். தேங்க்யூ.